வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி சிலபஸ்க்கு உண்டான ஃபோரியர் சீரீஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபோரியர் சீரீஸில் தியரி போர்ஷன் பார்த்தோம். அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோவும். ஸோ இந்த வீடியோவோட உங்களுக்கு ஃபோரியர் சீரீஸில் இருக்கிற தியரி போர்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. First one, Riemann-Lebesgue lemma. Riemann-Lebesgue lemma na this equation. Limit alpha tends to plus infinity integral over I f of t into sin alpha t plus beta into dt is equal to 0. Here f of t na enna f belongs to L of I. I interval minus infinity to plus infinity da solrom. இந்த beta ஒரு real number nu நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? இதில் பீட்டாக்கு 0 and π/2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we get this one. 0 போட்டிங்கன்னா நம்மளுக்கு டைரெக்டாக sin alpha t வரும். பீட்டா is equal to π/2 போட்டால் sin alpha t plus π/2 that is cos alpha t கிடைக்குது. இதுதான் ரீமான்-லெபெக் லெம்மா. நெக்ஸ்ட்டு டெரிச்லிட் இன்டெக்ரல்னு ஒரு டெஃபினிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற இன்டெக்ரலை நம்ம டெரிச்லிட் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். இன்டெக்ரல் 0 to delta g of t into sin alpha t by t into dt. இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இது டெரிச்லிட் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். பீரியாடிக் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்க்கலாம். A function f is said to be periodic with period p if f is defined on R and if f of x plus p is equal to f of x for all x. That is இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா for all x எல்லா xக்குமே f of x plus p is equal to f of x இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்படி இருந்துச்சுன்னா we say f is a function with period pன்னு சொல்லும். இங்கே எந்த நம்பர் ஆட் பண்ணுறோமோ அது பீரியட்னு சொல்லும். தியரம்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். கண்டினியூவாக ஒரு 10 தியரம் இருக்குது. அதை பார்த்துட்டு ஃபைனலாக ஃபோரியர் இன்டெக்ரல் பார்த்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தியரம்லேயே 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. 1A 1Bன்னு நோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு 1A ஜோர்டான்கிற மேத்தமெட்டிஷியன் சொன்னது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை டெனி அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் சொன்னது. இங்கே அந்த டெரிச்லிட் இன்டெக்ரல் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம லிமிட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த டெரிச்லிட் இன்டெக்ரலுக்கு லிமிட் ஆல்ஃபா டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் இன்ட்டு 2/π. அந்த வேல்யூ நீங்கள் எடுத்திங்கன்னா இட் கோஸ் டு பாசிட்டிவ் வேல்யூ g of 0 ப்ளஸ்க்கு போகுதுன்றாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ ட்ரூவாக இருக்கும்னா g இஸ் பவுண்டட் வேரியேஷனாக இருந்தால் தான் இது ட்ரூன்னு ஜோர்டான் சொல்கிறாரு. இதே டெனியும் இதே கண்டிஷன் தான் சொல்கிறாரு. ஆனால் அசம்ஷன் பாருங்கள், g of 0 plus எக்ஸிஸ்ட் ஆகணும். ஆல்சோ இந்த இன்டெக்ரல் லெபெக் இன்டெக்ரலாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த இன்டெக்ரல் இது லெபெக் இன்டெக்ரலாக இருந்துச்சுன்னா we get this statement. ஸோ அசம்ஷன் தான் மாறுது இந்த ஜோர்டானுக்கும் டெனிக்கும். ஜோர்டான்னா பவுண்டட் வேரியேஷன். பின்னாடி ஜோர்டான் டெஸ்ட்டுன்னு ஒன்று பார்ப்போம். அதுலேயும் அசம்ஷன் இது தான் வரும். பவுண்டட் வேரியேஷன்னா ஜோர்டான். 2 கண்டிஷன், லெபெக் இன்டெக்ரலையும் அந்த g of 0 plus exist அது ரெண்டையும் வச்சு வருது டெனி கண்டிஷன். செகண்ட் ஒன், ரீமான் லோக்கலைசேஷன் தியரம். இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட் அப்படியே லென்த்தியாக இருக்குது. இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னா ஃபோரியர் சீரீஸ் கன்வர்ஜ் ஆகுது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் திஸ் லிமிட் எக்ஸிஸ்ட். இந்த பாக்ஸில் போட்டிருக்கிற லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனால் ஃபோரியர் சீரீஸ் கன்வர்ஜ் அப்படிங்கிறது தான் இந்த ரீமான் லோக்கலைசேஷன் தியரம். ஓகே, இந்த தியரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். நான் சொன்ன கான்செப்ட் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த டெல்னா என்ன அதெல்லாம் இங்கே மேலே சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. ஃபோரியர் சீரீஸ் வில் கன்வர்ஜ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் திஸ் லிமிட் இஸ் எக்ஸிஸ்ட். இந்த லிமிட் பார்த்துக்கோங்க. இதுதான் ரீமான் லோக்கலைசேஷன் தியரம். தேர்ட் ஒன், ஜோர்டான் டெஸ்ட். ஜோர்டான் டெஸ்ட்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுண்டட் வேரியேஷன். எஃப் இஸ் எ பவுண்டட் வேரியேஷன் அந்த காம்பேக்ட் இன்டர்வல்னு நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கணும். தென் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா த லிமிட் எஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆல்சோ த ஃபோரியர் சீரீஸ் ஜெனரேட்டட் பை எஃப் கன்வர்ஜஸ் டு எஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? எஃப் பவுண்டட் வேரியேஷன் இந்த காம்பேக்ட் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா எஸ் ஆஃப் எக்ஸ்னு ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த லிமிட்டுக்கு இந்த ஃபோரியர் சீரீஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்றாங்க. இதுதான் ஜோர்டான் டெஸ்ட்.
நெக்ஸ்ட்டு டென்னிஸ் டெஸ்ட் பார்க்கலாம். அசம்ஷன் மட்டும் மாறும்னு சொன்னேன், அதே தான் இங்கே வரும் பாருங்கள். The limit s of x exists and the Lebesgue integral, this one, exists for some del less than pi, then Fourier series generated by f converges to s of x. ஸோ லெபேக் இன்டெக்ரல் பற்றி வர்றது வந்து டென்னிஸ் டெஸ்ட், அதை ரீகால் பண்ணிக்கோங்க. லெபேக் இன்டெக்ரலும் எக்ஸிஸ்ட் ஆகணும், இந்த எஸ் ஆஃப் எக்ஸும் எக்ஸிஸ்ட் ஆனால் எஃப் கன்வர்ஜஸ் டு எஸ் ஆஃப் எக்ஸ். இதுதான் வந்து டென்னிஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், சிஆர்ஓ சமேஷபிள் ஆர் ஃபோரியர் சீரீஸ் அப்படின்மோ. சிஆர்ஓ சமேஷபிள்னால் என்னென்னா இந்த சிக்மா என் ஆஃப் எக்ஸ் தான் சொல்லுவாங்க. Sigma n of x is equal to s naught of x plus s1 of x etc. plus sn minus 1 of x by n. இதுதான் வந்து CRO summable of Fourier சீரீஸ்னு சொல்லும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் எல்லாத்துக்குமே வந்து காமனாக வர்றதை நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. நான் அந்த மெயின் கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டெக்ரல் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி எழுதலாம். சிக்மா n of x is equal to this one. இதில் யூஸ் பண்ணுற இந்த எஸ் நாட் ஆஃப் எக்ஸ் s1 ஆஃப் எக்ஸ்லாம் என்னென்னா திஸ் ஒன் நம்ம ஃபோரியர் சீரீஸ் நம்ம டிஃபைன் பண்ணோம்ல, இந்த வேல்யூ தான் வந்து சொல்லுவோம். இது வந்து ஜென்ரலாக எஸ் என் ஆஃப் எக்ஸ்க்கு எழுதியிருக்கேன். n is equal to 1 2 அப்படின்னு நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணோன்னா we obtain this one, s நாட் ஆஃப் எக்ஸ் s1 ஆஃப் எக்ஸ்லாம் அப்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோரியர் சீரீஸோட சமேஷன் அதுதான் வந்து சிஆர்ஓ சம்மபிலிட்டி. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து தியரம், ஃபெஜர் தேரம் ஆன் C1 சம்மபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேரம் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிக்மா n ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு s ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஜஸ் தேரம். இங்கே முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிற கதை எல்லாமே வந்து இதோட எக்ஸ்பேன்ஷன். s ஆஃப் எக்ஸ்னா என்ன, சிக்மா n ஆஃப் எக்ஸ்னா என்ன, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இதெல்லாம் ஜஸ்ட் நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. ஸோ மெயின் கான்செப்ட் இஸ் திஸ் ஒன். இங்கே சிக்மா என் வந்து என்னென்னா சீக்வன்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம இங்கே மேலே தீரமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து என்னது அரித்மெட்டிக் மீன், அதோட சமேஷன் பை என். இங்கே என் டேர்ம்ஸ் எஸ் நாட்லேருந்து இருக்கிறதுனால எஸ் n மைனஸ் ஒன்னோட நிறுத்தியிருக்கோம். கவுண்ட் பண்ணிங்கன்னா என் டேர்ம்ஸ் இருக்கும் பை என். ஸோ இட் இஸ் அ அரித்மெட்டிக் மீன். அதை தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. த சீக்வன்ஸ் சிக்மா என் இஸ் த அரித்மெட்டிக் மீன். Also, if f is continuous on 0, 2 pi, then the equation sigma n converges uniformly to f on 0, 2 pi. Continuous-ஆ இருந்துச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் வந்து converge uniformly. ஸோ இந்த பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 7th ஒன், கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஃபெஜரஸ் தியரம்ன்றாங்க. இதில் வந்து f வந்து கண்டினியூஸ்னு எடுத்துக்கிறாங்க. ஆல்சோ இட் ஹேஸ் பீரியட் 2 pi அண்ட் SNB சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ்னு எடுத்துக்கிறாங்க. ஃபோரியர் சீரீஸ் ஜெனரேட்டட் பை எஃப்ஐ வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் வந்து 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ரிசல்ட் என்னென்னா, ஃபஸ்ட் வந்து லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் Sn இஸ் ஈக்குவல் டு f. செகண்ட் ஒன் 1 by pi integral 0 to 2 pi modulus f of x whole square dx is equal to a naught squared by 2 plus sigma n is equal to 1 to infinity a n squared plus b n squared. This is also called Parseval's formula. ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் ஒரு பார்சவல்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். இதுவும் வந்து ஒரு பார்சவல் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்டென்ஷன் தான் திஸ் ஒன் ஆல்சோ. தேர்ட் பாயிண்ட், the Fourier series can be integrated term by term. தட் இஸ் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தோம்ல, இதில் இருக்கிற ஃபோரியர் சீரீஸ் வந்து டேர்ம் பை டேர்மாக இன்டகிரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ். இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணால் வி கெட் இன்டகிரேட் 0 to x f of t dt is equal to a0 by 2 இன்டகிரேட் பண்ணால் a0 by 2 into x வரும். ப்ளஸ் இந்த டேர்மை தனித்தனியாக இன்டகிரேஷனில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? Also, the integrated series being uniformly convergent on every interval even if the Fourier series in one diverged. So, இந்த equation 1 வந்து diverge ஆனால் கூட இந்த series வந்து uniformly convergent-ஆக இருக்குன்றாங்க. இது வந்து third point. Fourth one பாருங்கள்.
if the Fourier series in one converges for some x, then it converges to f of x. ஸோ கன்வர்ஜ் ஆகுதுன்னா அது வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு தான் கன்வர்ஜ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இந்த கன்வர்ஜ் டைவர்ஜ் பற்றி நம்ம ப்ராப்ளமில் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ப்ராப்ளமில் நான் திருப்பி கூட உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை ரீகால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன், வெய்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தியரம். இந்த வெய்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தியரம் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது வந்து ஃபெஜ்ரஸ் தியரம் தான் வந்து யூஸ் ஆகுதுன்றாங்க. ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஏ காம்பேக்ட் இன்டர்வல் கேன் பி யூனிஃபார்ம்லி அப்ராக்சிமேட்டட் பை எ பாலினாமியல். இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஏ காம்பேக்ட் இன்டர்வல், ஒரு காம்பேக்ட் இன்டர்வலில் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், அது வந்து யூனிஃபார்ம்லி அப்ராக்சிமேட்டட் பை எ பாலினாமியல், அது வந்து ஒரு பாலினாமியலுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக போகுது அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பென்ஷனில் இப்படி சென்டென்ஸில் இதை சொல்லிட்டோம். இந்த கன்வர்ஜென்ட்டுக்கு யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டுக்கு உண்டான கண்டிஷனை யூஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ் இஸ் திஸ் ஒன். ப்ரீவியஸாக ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மில் பார்த்தோம், இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபோரியர் இன்டெக்ரல் தியரம் பார்க்கலாம். இதில் வந்து என்ன பார்க்குறோன்னா, ஒரு வந்து ஃபோரியர்ஸ் ஃபங்க்ஷன் எஃப் வந்து கன்சிடர் பண்ணுறோம், அது வந்து பவுண்டட் வேரியேஷனாக இருக்கணும், இல்லாட்டி லெபேக் இன்டெக்ரல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா வி கெட் திஸ் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை 2 இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதில் எக்ஸ்பென்ஷனில் நிறைய வேர்டிங்ஸ் தந்திருக்காங்க பாருங்கள். அந்த எஃப் பிலாங்ஸ் டு எல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்கணும். ஆல்சோ அந்த இன்டர்வல் வந்து எக்ஸ் மைனஸ் டெல் கமா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா இருக்கணும். எஃப் இஸ் பவுண்டட் வேரியேஷன் ஆன் தேட் இன்டர்வல். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த லெபேக் இன்டெக்ரல்னால் திஸ் ஒன். ரெண்டுக்குமே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸுக்கும் ரெண்டுக்குமே வந்து லெபேக் இன்டெக்ரல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். ஒன்று இந்த கண்டிஷன் அல்லது ஆர் திஸ் ஒன். இது ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா வி கெட் திஸ் ஒன். இதுதான் வந்து ஃபோரியர் இன்டெக்ரல் தியரம். ஸோ ஃபோரியர் இன்டெக்ரல் தியரமில் நம்மளுக்கு வந்து காஸ் வருது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சைன் தான் பார்த்தோம், இங்கே வந்து காஸ் வருது. டபுள் இன்டெக்ரல் வருது பாருங்கள். இந்த அவுட்டர் இன்டெக்ரல் என்னென்னா இம்ப்ராப்பர் ரீமான் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். இம்ப்ராப்பர் ரீமான் இன்டெக்ரல். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் சொல்லியிருக்கோம். Exponential form of Fourier integral theorem. So F satisfies the hypothesis of the Fourier integral theorem. ஏற்கனவே சொன்னதில்ல, F வந்து பவுண்டட் வேரியேஷனாக இருக்கணும், இல்லாட்டி லெபேக் இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகணும். அது ரெண்டு கண்டிஷன் இருந்துச்சுன்னா we get this one. இது வந்து e பவரில் சொல்லியிருக்கோம், that is எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் இந்த வேல்யூ. ஆல்சோ இதுக்கு இங்கே வந்து லிமிட்டில் வருது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. லிமிட் வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியும், இங்கே பார்த்தீங்கன்னா 0 to infinity போகுது. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 0 to infinity 1/π வருது, மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் பை இன்ஃபினிட்டினா 1/2π வருது. ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், நோட் திஸ். நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா நத்திங் பட் திஸ் ஈக்குவேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. g of y is equal to integral minus infinity plus infinity k of x, y f of x dx. இதை தான் வந்து நம்ம இன்டெக்ரல்னு சொல்லுவோம். இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f, இங்கே என்ன இருக்குது f. ஸோ இன்டெக்ரல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f தான் வந்து g of yன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இங்கே இருக்கிற இன்டெக்ரல் என்னென்னா லெபேக் இன்டெக்ரல் ஆர் இம்ப்ராப்பர் ரீமான் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த k of x, y வந்து கர்னல் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிறாங்க. இந்த y மேபி ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். சம் காமன்லி யூஸ்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து திஸ் ஒன். ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா இங்கே காஸ் இருக்கும், ஃபோரியர் சைன்னா இங்கே சைன் இருக்கும். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் திஸ் ஒன். அண்ட் மெல்லின் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை சொல்கிறாங்க. இந்த ஃபோரியர் கொசைன், ஃபோரியர் சைன், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நோட் 2 பாருங்கள்.
இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம்ல, இன்டெக்ரல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி கே எக்ஸ் கமா ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதை வந்து ஃபுல்லாக கே ஆஃப் எஃப்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஸ்கிரிப்ட் கே ஆஃப் எஃப்னு நம்ம ஜென்ரலாக டினோட் பண்ணுவோம். இதில் இந்த கே என்னென்னா இன்டெக்ரல் ஆப்ரேட்டர் விச் கன்வெர்ட்ஸ் எஃப் இன்டூ ஜி. ஸோ அந்த வேல்யூஸை ஃபுல்லாக சேர்த்து நம்ம கே ஆஃப் எஃப்ன்றோம். ஈக்குவேஷன் ஒன்று இந்த மாதிரியும் எழுதலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை வந்து கேபிட்டல் எஃப்னு டினோட் பண்ணுவோம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை வந்து எல் ஆஃப் ஸ்கிரிப்ட் எல் ஆஃப்னு டினோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்வல்யூஷன் பற்றி சொல்லிடுறேன். ரெண்டு ஃபங்க்ஷன் எஃப் ஜின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்திங்கன்னா அதோட கன்வல்யூஷன் எஃப் ஸ்டார் ஜின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நீங்கள் அதை ஹெச்ன்னு நம்ம டினோட் பண்ணோம்னா ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ திஸ் ஒன். இதை தான் வந்து கன்வல்யூஷன்னு சொல்லுவோம். இல்லை ரீட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான் இங்கே சொல்லியிருப்பேன். மெயினாக என்னென்னா கன்வல்யூஷன் ஆஃப் எஃப் அண்ட் ஜி இஸ் டினோட்டட் பை எஃப் ஸ்டார் ஜி. ஆல்சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். f star j is equal to g star f if integral exists. integral exist ஆனால் இது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆல்சோ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், f and g vanishes on the negative real axis. that is f and g are பாசிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா g of x, t is equal to 0 ஆகுது. therefore h of x becomes this one. லிமிட் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள், 0 to x ஆகுது. சாதாரணமாக மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். ஸோ இதே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா 0 to இன்ஃபினிட்டின்னு கன்வெர்ட் ஆகுது. அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க தியரம்ஸ் பார்த்தலாம். let r is equal to minus infinity plus infinity f comma g belongs to L of r. also either f or g is bounded. f இல்லாட்டி g பவுண்டடாக இருந்துச்சுன்னா இந்த கன்வல்யூஷன் ஃபங்க்ஷனும் பவுண்டடாக இருக்கும். h of x எக்ஸிஸ்ட் ஆகும். ஆல்சோ இட் இஸ் பவுண்டட். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி அதுலேயே ஒரு நோட் தந்திருக்கேன் பாருங்கள். f and g ஆர் கண்டினியூஸ், பவுண்டடாக இருக்கும் இல்லாட்டி கண்டினியூஸ். அப்படி இருந்துச்சுன்னா h வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் f இல்லாட்டி ஜியில் ஏதாவது ஒன்று பவுண்டடாக இருந்தால் h வந்து பவுண்டடாக இருக்கும். அதே மாதிரி f and ஜியில் வந்து ஏதாவது ஒன்று கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா h கண்டினியூஸாக இருக்கும். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா f belongs to L of R. இங்கே வந்து L இருக்கிறப்ப தான் நம்ம வந்து பவுண்டட் பற்றி பேசுகிறோம். அதே வந்து செகண்ட் தியரம் பாருங்கள், f belongs to L squared. L squaredல இருந்துச்சுன்னா கன்வல்யூஷன் வந்து கண்டிப்பாக பவுண்டடாக தான் இருக்குன்றாங்க. ஸோ இட் இஸ் த வேரியேஷன் பிட்வீன் 1 and 2. L இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பவுண்டட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும். L ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா we obviously understand f or g is bounded. so we say h is boundedனு சொல்லுவோம். தேர்ட் ஒன் வந்து கன்வல்யூஷன் தியரம் ஃபார் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் வந்து கன்வல்யூஷன் தியரம். அதை நோட் பண்ணிக்கோங்க. h of x இன்டெக்ரண்ட்டுக்குள்ளே h of x இருந்துச்சுன்னா அது வந்து f of x ஆகவும் g of x ஆகவும் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃபைனலாக இந்த பாய்சான் சம்மபிள் ஃபார்முலாவோட இந்த ஃபோரியர் சீரிஸ் தியரி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். let f be a non-negative function such that integral minus infinity plus infinity f of x dx exists as an improper Riemann integral. ஓகேங்களா, f வந்து நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஆல்சோ அந்த இன்டெக்ரல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு assume also the function f is increase on minus infinity plus 0 and decrease on 0 to infinity. இதை வந்து fன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திங்கன்னா நெகட்டிவ் சைடு, ரியல் ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடில் இன்க்ரீஸிங்காக இருக்குது, பாசிட்டிவ் சைடில் வந்து டிக்ரீஸிங்காக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா we get this one. also each series being absolute convergent. ஓகேங்களா, ரெண்டு பக்கமும் சமேஷன் வருது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாய்சான் சம்மபிள் ஃபார்முலா. நோட் பாருங்கள், in the above theorem there are no continuity requirement of f. ஸோ இந்த above தியரத்தில் வந்து கண்டினியூட்டி பற்றி நம்மளுக்கு சொல்லலை. அது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டேர்ம், இந்த சைடு இருக்கிற டேர்ம் வந்து இட் பிகம்ஸ் f of m.
கண்டினியூட்டி பற்றி மென்ஷன் பண்ணலன்னா m ப்ளஸ் எஃப் ஆஃப் எம் மைனஸ் பை 2 போடுவோம். கண்டினியூட்டிவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம்னு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.